Hello to everyone. Welcome to Sai Samachir Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 7th Standard English Unit 2ல் இருக்கக்கூடிய ப்ரோஸ், அதாவது The Wind on Haunted Hill. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 3 sections. ஸோ இந்த 3 sectionsமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அந்த விண்ட் ஆன் த ஹாண்டட் ஹில். ஹாண்டட்னா என்னென்னா வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு திகிலான நிறைந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தி விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படின்றது வந்து ஒரு திகில் நிறைஞ்ச ஒரு கதையாக இருக்கும். மேபி இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரியாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது இல்லையா. பட் இது வந்து ஃபைனலாக ஒரு 3 செக்ஷனுமே நம்ம படித்து முடித்த பிறகு தான் தெரியும் இது கோஸ்ட் ஸ்டோரியா இல்லை நார்மல் ஸ்டோரியா இல்லை என்ன மாதிரியான ஸ்டோரின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, சரி வாங்க ஈச் செக்ஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு செக்ஷனும் 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ செக்ஷன் 1 ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொஷின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக படித்து முடிச்சது, அதாவது இந்த பர்டிகுலர் செக்ஷன் முடித்த பிறகு தான் நீங்கள் அதை ஃபில் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் போயிடலாம். ஹூ ஹூ ஹூ, அதாவது இது பார்த்தீங்கன்னா ஹூன்றது வேர்ட் கிடையாது, இது ஒரு சவுண்டு, அதாவது விண்டு சவுண்டு வரும் இல்லையா, பயங்கரமான காற்று சவுண்டு வரும்போது ஹூ ரொம்ப சவுண்டு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டுருக்கு. Cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. Pines and deodarsனால் வந்து மரங்கள். ஓகே, இந்த பனை மரம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மரங்கள் வழியாக வந்து ஹிமாலயன் ஸ்னோஸ் அப்படின்றது வந்து ஹிமாலயா அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்று என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஹூன்னு சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து இந்த ஹில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டால் பைன்ஸ், அதாவது இந்த பனை மரங்கள், இந்த மாதிரி டியோடர் மரங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது வழியாக வந்து என்ன பண்ணுது, சத்தம் போட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. On haunted hill there was a little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் பீன் அ ஸ்மால் செட்டில்மெண்ட். இந்த ரூயின்ஸ்ன்றது வந்து என்னென்னா ஒரு அழிஞ்சு போன ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இடிஞ்சு போய் பழைய பில்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாண்டட் ஹில்லாக மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அந்த இடத்துல என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி அது விண்டு வந்து அதிகமாக சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் வந்து அந்த இடத்துல இருக்க ட்ரீஸ் அண்ட் புஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஏரியாவே ஒரு ஹாண்டட் பிளேஸாக வந்து மாறி இருக்குது. ஹாண்டட்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பொசஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பொசஸ்டுனா வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு, கோஸ்ட் இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. On the slopes of the next hill there was a small village. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. There was nearly always a wind in these parts. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. அதாவது அந்த ஏரியாவிலேருந்து அந்த ஹில்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது. பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்போயுமே காற்று அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூஃப்ஸ் எல்லாம், அந்த டின் ரூஃப்ஸ் மீன்ஸ் இந்த டின் மாதிரியான இதுலேருந்து ரூஃப் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரூஃப்ஸ் எல்லாம் பறந்து போகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்காக பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். ஈவன் சன்னி டேஸ், அது மழைக்காலம் வெயில் காலம் எந்த காலமாக இருந்தாலும் என்ன ஆகும், ரொம்ப காற்றடிச்சிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அது ஒரு ஹில் சைடில் இருக்கக்கூடியது இல்லையா. ஸோ அதனால் அப்புறம் அவங்களுடைய டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும் படப்படன்னு. சிம்னீஸ்லாம் வந்து சிம்னீஸ்னால் என்ன விளக்கேற்றி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விளக்கெல்லாம் கூட அந்த காற்றுக்கு அலை மோதிட்டே இருக்கும். அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வெளியே காய வச்சாங்கன்னா அது நிறைய பறந்து போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 children stood beside a low stone wall, spreading cloths out to dry. On each garment they placed a rock. Even then the cloths fluttered like flags and pennants. அதாவது இது பார்த்தீங்களா, இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 children என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இதில் புல் தரை மாதிரி இருக்கும், அது மேலே போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலே பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிடுறாங்க அது பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு. பட் அவ்வளோ பெரிய ஸ்டோன்ஸ் ராக்ஸ் எல்லாம் வச்சும் கூட அது என்ன ஆகுது, ஒரு ஃப்ளாக் மாதிரி ஃப்ளட்டர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உஷா, dark-haired, rose-cheeked, struggled with her grandfather's long loose shirt. She was 11 or 12.
Her younger brother Suresh was doing his best to hold down a bed sheet, while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. அதாவது உஷான்ற பொண்ணு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இவளை தான் வந்து உஷான்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து அவருடைய அந்த உஷாவுடைய தம்பி வந்து இங்கே இருக்கான், சுரேஷ் அவன் பேர். உஷாவுக்கு பார்த்திங்கன்னா 11 இல்லைனா 12 இயர்ஸ் இருக்கும். அவளுடைய தம்பி சுரேஷ். ஓகே, ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இந்த பொண்ணை வந்து என்ன மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா டார்க் ஹேர்ட் அண்ட் ரோஸ் சீக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கிராண்ட்ஃபாதருடைய லாங் லூஸ் ஷர்ட்டை வந்து காயப்படுறதுக்கு ரொம்ப திணறிட்டுருக்கா, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அவளுடைய யங்கர் பிரதர் பார்த்திங்கன்னா அவனால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த பெட்ஷீட்டை காய போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பின்யா யாருன்னு பார்த்திங்கன்னா இவளோட ஸ்லைட்லி ஓல்டர். யார்? உஷாவோட ஒரு வயசு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கும். ஓகே, உஷாவோட ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர், பக்கத்து வீட்டு பொண்ணு, ஃப்ரெண்டும் கூட. அவன் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு துணியாக எடுத்து அவங்க கையில் கொடுத்து காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, once they were sure everything was on wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் அதெல்லாமே காய போட்டாச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு சின்ன ஸ்டோன் மேலே எல்லாம் கிளைம் பண்ணி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விண்டெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. விண்டாக இருந்தாலும் சரி, சன்னாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த இடத்துல காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். அந்த ரூயின்ஸ் ஃபீல்ட் அட் த ரூயின்ஸ் ஆன் ஹாண்டட் ஹில், அந்த ஹாண்டட் ஹில் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரூயின்னா என்னன்னு சொன்னேன்னா அழிக்கப்பட்ட பில்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்துட்டே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக உஷா said, I must go to the bazaar today. நான் வந்து பஜார் போகணும் அப்படின்னு உஷா சொல்கிறா. அதுக்கு I wish I could come too, said Binya, but I have to help with the cows and the housework. Mother is not well. அதாவது எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது. யாரை சொல்கிறது? பின்யா. எனக்கும் வரணும்னு தான் ஆசையாக இருக்குது, பட் எனக்கு வீட்டில் இருக்க மாடுகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு தண்ணியெல்லாம் வைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. I can come, said சுரேஷ் சொல்கிறான், நான் வரட்டுமா, நான் வர முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறான். He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of the haunted hill. அவன் எப்பயுமே வந்து எங்கன்னா போகணும், இந்த பஜாருக்கெலாம் போனோன்னா ரொம்ப ஹாப்பியாக ரெடியாக இருப்பான். ஆனால் அந்த பஜார் பார்த்திங்கன்னா 3 miles away, அந்த ஹாண்டட் ஹில்லுக்கு அந்த பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. No, you can't, said Usha. You must help grandfather chop wood. அதாவது வேண்டாம் நீ வர வேண்டாம், நீ வந்து கிராண்ட்ஃபாதருக்கு வந்து வுட்டு வந்து சாப் பண்ணுறதுக்கு, அதாவது மரம்லாம் வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. Their father was in the army, posted in a distant part of country, and Suresh and his grandfather were the only men in the house. சுரேஷ் வாஸ் 8, chubby and almond eyed. அதாவது அவங்களுடைய ஃபாதர் பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கார், டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரி, இங்கேருந்து கண்ட்ரிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார். அப்போ சுரேஷும் கிராண்ட்ஃபாதரும் தான் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ஆண்கள். ஓகே, ஸோ சுரேஷ் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு 8 years இருக்கும், ரொம்பவே சப்பியாகவும். ஆல்மண்ட் ஐடு அப்படின்னா வந்து ஆல்மண்ட் கலர், பாதாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரில் அவனுடைய கண் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Won't you be afraid to come back alone? he asked. அதாவது உனக்கு பயமாக இருக்காதா திரும்பி வரும்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். why should I be afraid அப்படின்னு சொல்லி, அதாவது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி உஷா கேட்குறா. there are ghosts on the hill, அதாவது அந்த இடத்துல ஹில் சைடில் வந்து கோஸ்ட் இருக்குது தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. I know, but I will be back before it gets dark. ghosts don't appear during the day. அதாவது எனக்கு தெரியும், பட் நான் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், அதாவது ஈவினிங் டைம் ஆகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், கோஸ்டெல்லாம் பகல் டைமில் வராது, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரூயின்ஸ் ஆஸ்க்டு பின்யா என்ன கொஷின் கேட்குறான்னா, அங்கே நிறைய கோஸ்ட் இருக்கா அந்த ரூயின்ஸில், அதாவது அந்த அழிஞ்சு போன அந்த கட்டடத்தில் நிறைய கோஸ்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். Grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. அதாவது கிராண்ட்ஃபாதர் அப்படி தான் சொல்லியிருக்காரு,
ஒரு ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஓவர் 100 இயர்ஸ், அதாவது ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல இங்கிலீஷ் பீப்புள் தான் வாழ்ந்தாங்க. அவங்க பார்த்திங்க அது ஒரு பேட் ஸ்பாட்னால் ஒரு நல்ல இடமே கிடையாது. ஏன்னா எப்பயுமே வந்து அந்த இடத்துல வந்து இடி மின்னல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டைம் அந்த இடத்துல வந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த இடம் பில்டிங்கை வந்து இடி மின்னல் வந்து ரூயின் பண்ணி, அதாவது அந்த இடத்த வந்து அழிச்சிடும். அண்ட் அவங்க அங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். பட் இஃப் தே வெண்ட் அவே ஒய் ஷுட் தேர் பி எனி கோஸ்ட்? சரி, ஓகே, அவங்க எல்லோரும் போயிட்டாங்கல்ல அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி, அப்போ எப்படி அங்கே கோஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு இவ பதில் சொல்கிறது என்னென்னா, because grandfather says during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it was killed, everyone including the children. அதாவது அந்த இடத்துல கோஸ்ட் எப்படி இருக்கும்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன்னா எங்கள் கிராண்ட்ஃபாதர் சொன்னார் அந்த இடத்துல வந்து ஒரு டெரிபிள் ஸ்டார்ம், ஒரு மிகவும் மோசமான ஒரு புயல் வந்தப்போ ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அந்த ஹவுஸ் வந்து லைட்னிங், அதாவது மின்னல் இடியெல்லாம் பட்டு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அது கொன்னுடுச்சு, அதாவது இன்க்ளூடிங் சில்ட்ரன், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் சேர்த்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தேர் மெனி சில்ட்ரன்? ஐயோ, நிறைய குழந்தைங்க இருந்தாங்களா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு there were 2 of them, 2 பேர் தான் இருந்தாங்க, a brother and sister அப்படின்னு சொல்கிறா. grandfather says he has seen them many times. When he has passed through the ruins late at night, he has seen them playing in the moonlight. அதாவது என் கிராண்ட்பா வந்து பார்த்துருக்காரா அந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்களுடைய ஆவி வந்து அங்கே விளையாடுறத நிறைய தடவை அந்த இடத்துலேருந்து லேட் நைட்டில் அந்த ரூயினை க்ராஸ் பண்ணும் பொழுது என் கிராண்ட்பா அவங்கள பார்த்துருக்காரு, அதாவது நிலவு வெளிச்சத்தில் விளையாடுறத பார்த்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறான். wasn't he frightened? ஐயோ, அவருக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, no, old people don't mind seeing ghost. அதாவது பெரியவங்களுக்கெல்லாம் கோஸ்டெல்லாம் பார்த்தா பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷா set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. அதாவது இந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணிடுறான்னா பஜாருக்கு கிளம்புறா. யார்? உஷா. ஓகே, ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும், மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி. அப்போ வந்திங்கன்னா ஒரு ஹாஃப் ஒரு 1 hour வாக், ஹேனார்னால் 1 hour வாக்கு. அங்கேருந்து என்ன பண்ணணுன்னா அந்த ஃபீல்டுக்கு நடுவில் இந்த விளைநிலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில், அதுக்கப்புறம் இந்த மஸ்டர்ட், ஃப்ளவரிங் மஸ்டர்ட், அதாவது எல்லோ கலரில் பூ பூத்துருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கும், அந்த வழியாக போய் அவள் போகணும். சேடில் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்மிட்க்கு நடுவில் ஒரு ரிட்ஜ் பாயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏரியா. ஸோ இதெல்லாம் தாண்டி அவன் அந்த ரூயின்ஸ் கிட்ட இப்போது நடக்க போகிறாள். The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அதாவது அவளுக்கு தெரியும் அந்த ஏரியா இப்படி தான் இருக்கும், இதுதான் வந்து அந்த வழி, அந்த ரூயின் வழியாக தான் நம்ம போயாகணும், அதாவது அந்த அழிக்கப்பட்ட பில்டிங் இருக்கு இல்லையா, ஹாண்டட் பில்டிங், அது வழியாக தான் நம்ம போயாகணும். ஏன்னா வந்து அடிக்கடி அவள் வந்து என்ன பண்ணுவாள், வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் போகும்போது அந்த வழியாக தான் அவள் போயிட்டுருக்கா. சம்டைம்ஸ் அவங்க ஆண்டி வந்து டவுனில் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கும் அவள் போவாள். ஓகே, wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. அதாவது ஸோ அதில் வந்து வைல்டு ஃப்ளவர்ஸ், அதாவது காட்டில் வளரக்கூடிய பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அந்த க்ரம்பிளிங் வால்ஸ்னால் என்னென்னா அந்த உதிர்ந்து கொட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து உடஞ்சி கொட்டும் இல்லையா அந்த வால்ஸ், அதிலேருந்து வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் வைல்ட் ப்ளம் ட்ரீ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃப்ளோர், அவுட் ஆஃப் த ஃப்ளோர், அந்த ஃப்ளோரை தாண்டி வளர்ந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த இடம் வந்து ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒயிட் பிளாசம்ஸ் வந்து அங்கே வளர்ந்துருக்கக்கூடிய சாஃப்ட் ஒயிட் பிளாசம்ஸ்லாம் வந்து உதிர ஆரம்பிக்குது. அண்ட் லிசர்ட்ஸ், பல்லிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஸ்கட்டில்டுனா ஒரு குவிக் ஸ்டெப்போட
ஃபாஸ்ட் வாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டோன்ஸ் மேலே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் விஸ்லிங் த்ரஷ்னா என்னென்னா ஒரு ஸ்மால் சிங்கிங் பேர்ட். அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா பர்பிள் பிளமேஜ் கிளிஸ்னிங் இந்த சாஃப்ட் சன்ஷைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய பிளமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சன்ஷைனில் வந்து தெரியுது. அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விண்டோவில் வந்து உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Usha sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. அதாவது உஷா வந்து பாட்டு பாடிட்டே அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும் இல்லையா யாருக்காக இருந்தாலும். ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே அவன் என்ன பண்ணுறா, போயிட்டே இருக்கும்பொழுது லைட்டாக ஒரு தடுமாற்றம் அந்த இடத்துல ஒரு ட்ரிப் ஆகுது. இருந்தாலும் அப்படியே அதை மறந்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டா, அந்த ரூயினை க்ராஸ் பண்ணி போயிட்டா. அண்ட் தென் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வரும். அதில் இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கினா அந்த டவுன் வந்துடும் இல்லையா. அங்கே ஸ்ட்ராகிலிங்னா வந்து என்னென்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில். ஸோ அந்த மாதிரி ஒரு பஜார் வந்து ரீச் ஆகிட்டா. உஷா டுக் ஹர் டைம் இன் த பஜார். ஷி பாட் soap and matches, spices and sugar. None of these things could be had in the village where there was no shop. And new pipe stem for her grandfather's hookah, an exercise book for Suresh to do his sums in. As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and said she'd be back in half an hour. அதாவது அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு டைம் நிறைய எடுத்துக்கிறா. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் அவள் பர்ச்சேஸ் பண்ணுறா. அதாவது சோப்பு, மேட்ச் பாக்ஸு, ஸ்பைசஸ், சுகர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் கிடைக்காது, ஷாப்ஸ் இல்லைன்றதுனால. ஸோ அங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறா. அண்ட் நியூ பைப் ஸ்டெம் ஃபார் ஹர் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹூக்கானா என்னென்னா புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு பைப் ஸ்டெம் வந்து வாங்குகிறா. அண்ட் அவங்களுடைய தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் புக், ஒரு சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் புக்ஸ், அப்புறம் கொஞ்சம் மார்பிள்ஸ் இதெல்லாமே வாங்குகிறான். அதுக்கப்புறம் அவங்க மம்மியோட ஸ்லிப்பரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு மொச்சி ஷாப் போகிறா. பட் அங்கே பிஸியாக இருக்கிறதுனால ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நான் வரேன், நீங்கள் தைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். She had 2 rupees of her own saved up. She used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinket from a tiny shop at the end of the bazaar. அதாவது அவளுக்குன்னு அவள் சேமித்து வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 rupees இருந்துச்சு. அதை வச்சு அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு ஆம்பர் கலர்ட் பீட்ஸ் வச்சுருக்கக்கூடிய நெக்லஸ் வாங்குறான் ஓல்டு டிபெட்டின் லேடி கிட்ட. ஓகே, அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க்லெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா விற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நெக்லஸ் ஒன்று வாங்கிக்கிறாள். உஷா met her aunt Lakshmi who took her home for tea. அந்த இடத்துல அவங்களோட ஆண்டி லக்ஷ்மி அவள் மீட் பண்ணுறா. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. Usha spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw the dark clouds had gathered over the mountain. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க ஆண்டி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு மேலே தான் அவங்களோட ஃப்ளாட் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 hour கிட்ட அங்கேயே அவள் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய உடம்பு வலி, அதாவது லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குது, என்னுடைய ஜாயிண்ட் எல்லாம் பெயினாக இருக்குது, அதெல்லாமே சொல்கிறாங்க. ஒரு 2 cup ஆஃப் காஃபி கொடுக்குறாங்க, ஹாட் டீ கொடுக்குறாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா விண்டோக்கு வழியாக வெளியே எட்டி பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியான டார்க்கான ஒரு க்ளவுடெல்லாம் கேதர் ஆகிட்டு ஒரு மழை போகிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ஒரு ரெய்னி டைமில் எப்படி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே மேகமெல்லாம் சூழ்ந்து கருமேகம்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மாறுது. Usha ran to the cobblers and collected her mother's slipper.
The shopping bag was full. She slung it over her shoulder and set out of the village. அதாவது என்ன பண்ணுறோன்னா, அங்கேருந்து பார்த்தோன்னே ஐயோ மழை வந்துட போது, இதுக்கு முன்னாடி நம்ம வீடு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடி போய் அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட போயிட்டு அவங்களோட மதரோடைய செருப்பை வாங்கிக்கிட்டு ஷாப்பிங் பேக்கை வந்து ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி, அதை தூக்கி அப்படியே ஷோல்டர் மேலே வச்சுட்டு செட் அவுட் ஃபார் த வில்லேஜ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வில்லேஜை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செக்ஷன் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டோரி. இது வரைக்கும் தான் எண்டு. இதுக்கப்புறம் அவள் எப்படி அந்த ரூயின் எல்லாம் க்ராஸ் பண்ணி போகிறா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அவள் கோஸ்ட்டை பார்த்தாளா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செக்ஷன் 2 and 3 ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.